தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கட நாராயணா நியமனம். இதற்காக வலுக்கும் எதிர்ப்புகள். என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். தமிழக அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியா கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டிருக்காங்க. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசினுடைய இந்த நியமனத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு வராங்க. விஜய் நடத்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் இந்த கே வெங்கட நாராயணா. இந்த சூழல்ல தமிழக அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியா அவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவரு பொறுப்பேற்கும் தேதியில இருந்து ஓராண்டு காலத்துக்கு இந்த நியமனம் அமல்ல இருக்கும் அப்படின்னு அரசாணையில அறிவிக்கப்பட்டிருக்கு. அரசனுடைய இந்த உத்தரவை தலைமைச் செயலாளர் சாய்குமார் வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சு வராங்க. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாங்கன்னா, தமிழே தெரியாத ஒருத்தரை தமிழகத்தின் பிரதிநிதியா நியமித்த ஜோசப் விஜய் அரசு தமிழக அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியா செயல்பட கர்நாடகாவை சேர்ந்த கே வெங்கட நாராயணா அவர்களை நியமிக்கவிருக்கிறதா ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறதோட பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமா செயல்பட வேண்டிய முக்கிய பொறுப்புல தமிழகத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை எப்படி நியமிக்கலாம்? அன்னை தமிழ் மொழியையும் நமது தமிழ் கலாச்சாரத்தையும் முழுமையாக அறியாத ஒருவர் எப்படி தமிழக மக்களுடைய எண்ணத்தையும் தமிழக அரசினுடைய குறையிலையும் டெல்லியில எதிரொலிக்க முடியும்? சட்டம் அறிந்த நாடாளுமன்ற நடப்புகள் அறிந்த தமிழகத்தை சார்ந்தோரை எல்லாம் விடுத்துட்டு கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாரினுடைய நெருங்கிய நண்பரை பிரதிநிதியா நியமிக்க காரணம் என்ன? முதல்வர் விஜய் நடித்த திரைப்படத்தினோட தயாரிப்பாளர் அப்படின்றதுனாலயா, அல்லது காங்கிரசினோட நிர்பந்தமா? கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கிட்ட பேசி மேகதாது அணை பிரச்சனையை முடிக்காம டெல்லி வர கடிதம் எழுதியது போதாதுன்னு இன்னைக்கு கூட்டணி கட்சி கிட்ட நிர்பந்தத்திற்கு பயந்து கர்நாடக மாநிலத்தவரை சேர்ந்த ஒருத்தரையே டெல்லிக்கு அனுப்பி தமிழர்கள் நலனை கை கழுவுவதுதான் இந்த தூய சக்தியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. மாற்று சக்தி அப்படின்னு கூறி காங்கிரசினுடைய கைப்பாவையா செயல்பட்டு தமிழகத்தை இப்படி வஞ்சிப்பதற்கு ஜோசப் விஜய் அரசு வெட்கப்படணும் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் தளத்துல அவரு பதிவிட்டிருக்காரு. டிடிவி தினகரன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழக அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கே வெங்கட நாராயணாவை நியமித்திருக்கிறதன் மூலமா தான் ஒரு நவீன காலத்து கலிகுலியா மன்னன் அப்படின்னு நிரூபித்திருக்காரு முதல்வர் ஜோசப் விஜய் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. தன்னுடைய இறுதி படமான ஜனநாயகனை தயாரித்ததோடு திரையுலகிலிருந்து தனக்கு பிரியாவிடை கொடுக்கும் நிகழ்வை மலேசியாவில் பிரம்மாண்டமா நடத்தினதுக்கு கே வெங்கட நாராயணவுக்கு தமிழக அமைச்சருக்கு இணையான பதவியை வழங்கி அழகு பார்த்திருக்காரு முதல்வர் ஜோசப் விஜய். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான பாலமாய் இருந்து தமிழகத்தினுடைய கோரிக்கைகள் மற்றும் திட்டங்களை மத்திய அரசுகளோட கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அதி முக்கியத்துவமிக்க பதவியான டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியை கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒருவருக்கு வழங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தமிழக மக்களுக்கு விளக்கியே ஆகணும் அப்படின்னு கூறியிருக்காரு. இதனால மக்கள் தேர்ந்தெடுத்தது மக்களுக்கான நல்லாட்சியை வழங்கதானே தவிர தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் அரசு உயர் பதவியை தூக்கி கொடுத்து அழகு பார்க்கறதுக்கு அல்ல அப்படின்றது இனியாவது உணர்ந்து தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியா கே வெங்கட நாராயணாவை நியமனம் செய்யப்பட்ட உத்தரவை உடனடியா திரும்ப பெறணும் அப்படின்னு முதல்வர் ஜோசப் விஜயை வலியுறுத்துற அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காங்க. நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியா கர்நாடகத்தை சேர்ந்த வெங்கட நாராயணாவை நியமித்திருக்கக்கூடிய தாவேக அரசினுடைய முடிவு அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய திரைப்படத்தை தயாரித்ததுனால இந்த ஒற்றை காரணத்துக்காக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசு பொறுப்புல தமிழர் அல்லாத ஒருவரை முதல்வர் விஜய் பணியமர்த்தியதை ஒருபோதுமே ஏற்க முடியாது. இதனை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவிரி ஆற்றினுடைய குறுக்கே மேகதாதுல அணை கட்டுவதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கர்நாடகாவை சேர்ந்தவரையே நெல்லிக்கான தமிழ்நாட்டு பிரதிநிதி அப்படின்னு சொல்றதுக்கு வெட்கக்கேடு இல்லையா? தமிழே அறியாதவர்களை தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதியை அமர்த்துவது தமிழர்களை இழிவு செய்யக்கூடிய அவமரியாதை இல்லையா? இது தாவேக அரசு செய்யும் வெளிப்படையான அதிகார முறைகேடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டுக்கான டெல்லி பிரதிநிதி அப்படின்ற பொறுப்பில இருந்து வெங்கட நாராயணாவை உடனடியா விடுவித்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை நியமிக்கணும் அப்படின்னு தாவேக அரசை வலியுறுத்துற அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.